இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என்னதான் வேலை வீடுன்னு இருந்தாலும் காலையில சாப்பாடு ரொம்ப முக்கியமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. வணக்கம். செய்தி சுருக்கம். சென்னையில் திமுக பட்டுவாடா, விரட்டி விரட்டி பிடித்த பெண்கள், வெளியான பரபரப்பு வீடியோ. ஒரு பக்கம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் ஓய்வதால் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர். மறுபக்கம் பணப்பட்டுவாடாவும் மும்முரமாக நடக்கிறது. அந்த வகையில் சென்னையில் பட்டுவாடா செய்த திமுகவினர் அடுத்தடுத்து கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடும் ராயபுரம் தொகுதியில் அவரை எதிர்த்து திமுக சார்பில் சுபேர்கான் களம் இறங்கியுள்ளார். இன்று காலையிலேயே ராயபுரம் தொகுதியில் உள்ள முனிராம் பாண்டியன் தெருவில் திமுகவை சேர்ந்தவர்கள் பட்டுவாடா செய்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த சில பெண்கள் பட்டுவாடா செய்தவரை மடக்கி பிடித்து பணத்தை பறிமுதல் செய்தனர். அந்த நபரையும் கைப்பற்றிய 50,000 ரூபாய் பணத்தையும் பறக்கும் படையினரிடம் முறைப்படி ஒப்படைத்தனர். பணம் கொடுத்தவரை மடக்கி பிடிக்கும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் துறைமுகம் தொகுதியிலும் தாராளமாக திமுகவினர் பணம் பட்டுவாடா செய்வதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக வேட்பாளர் மனோ தலைமையில் ஸ்டான்லி மருத்துவமனை எதிரே மறியல் போராட்டம் நடந்தது. திமுகவால் தமிழகத்திற்கு பலன் இல்லை, சந்திரபாபு நாயுடு டைரக்ட் அட்டாக். சட்டசபை தேர்தலையொட்டி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தமிழகம் வந்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். நாட்டிற்கு ஆற்றல் மிக்க பல தலைவர்களை சந்தித்தது தமிழகம். ஒரு காலத்தில் தென்னகத்தின் தலைநகராக விளங்கியதும் இதே சென்னைதான். இன்று தனித்தனி மாநிலங்களாக விளங்கும் தென் மாநிலங்கள் அனைத்தும் ஒரு காலத்தில் மദ്രാஸ் மாகாணத்தின் கீழ் செயல்பட்டன. கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் என பல காரணங்களுக்காக பலரும் சென்னை நோக்கி வந்தனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. திமுக ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்கள் ஏதும் செயல்படுத்தப்படவில்லை. ஹைதராபாத்தில் நாங்கள் உலகத்தரம் வாய்ந்த ஏர்போர்ட் கட்டினோம். தற்பொழுது அமராவதியை கட்டமைப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை விவசாயிகள் தந்துள்ளனர். நிலம் கையகப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிலம் கிடைக்கவில்லை என சாக்குபோக்கு சொல்லியே திட்டங்களை நிறைவேற்றாமல் உள்ளது திமுக அரசு. எல்லோரும் எல்லா மொழியையும் கற்க வேண்டும், தாய்மொழியை உயிராக மதிக்க வேண்டும். அதைத்தான் பிரதமர் மோடியும் சொல்கிறார். மத்திய அரசு எங்கும் ஹிந்தியை திணிக்கவில்லை. பார்லிமெண்டில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற விடாமல் காங்கிரஸ், திமுக கூட்டு சதி செய்தது. அவர்களின் இந்த தவறான செயலால் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் மட்டுமின்றி வடகிழக்கு மற்றும் சிறிய மாநிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. மகளிர் இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் எப்போதுமே ஆதரித்தது கிடையாது. திமுக ஆட்சியில் தமிழகம் பொலிவு இழந்து காணப்படுகிறது. தமிழகத்தில் வளர்ச்சி தேவை என்றால் இங்கு என்டிஏ ஆட்சி அமைய வேண்டும். இரட்டை என்ஜின் ஆட்சி அமைந்தால் வேகமான வளர்ச்சி சாத்தியமாகும் என சந்திரபாபு நாயுடு கூறினார். ஒற்றை தேர்வு விசில் சின்னம். தமிழக மக்களுக்கு விஜய் கடிதம். இன்று தேர்தல் பிரச்சாரம் முடியவுள்ள நிலையில் தாவேக தலைவர் விஜய் தமிழக மக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த அரசியலுக்கு வந்த நாள் முதல் சொல்லுனா நெருக்கடிகளையும் நிர்பந்தங்களையும் சொல்லவியலா வேதனைகளையும் இதுவரை நமக்கு விளைவித்து வந்தவர்கள் வேறு யார்? நமது அரசியல் எதிரியான மக்கள் விரோத தீய சக்தி திமுகவும், கொள்கை எதிரியான பிளவுவாத சக்தி பாரதிய ஜனதாவும் தான் என்பதை நம் மக்களே அறிவர். மக்கள் நலன்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்த இந்த விஜய்
பாசிச மனநிலை கொண்ட ஜனவிரோத கட்சிகளின் அழுத்தங்களுக்கா அடிபணிவான்? திசை திருப்பல் முதலீட்டு கழகங்களின் நெருக்கடிகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் குனிந்து கூழை கும்பிடா போடுவான். ஆதாயங்களை காட்டி உங்கள் மகனை அடக்கிவிடவும் முடியாது. அதிகாரங்களை ஏவி உங்கள் சகோதரனை மிரட்டிவிடவும் இயலாது. மக்களே, மீண்டும் சொல்கிறேன், இத்தனை நெருக்கடிகளையும் இத்தனை நிர்பந்தங்களையும் இத்தனை வேதனைகளையும் உங்கள் விஜய் தாங்கிக் கொண்டு நிற்க ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. அது உங்களின் உயர் தனி உள்ளன்பு மட்டும்தான். எந்த அரசியல் கட்சி முன்புலமோ பின்புலமோ இன்றி அரசியலுக்கு வந்த என்னை, நீ வாப்பா, நீ வா தம்பி, நீ வாண்ணா, நீ வா நண்பா, நீ வா தோழா, நாங்க பார்த்துக்கிறோம் என்ற உங்களின் பேரன்பும் பேராதரவும் மட்டுமே என்னை இயக்கும் மாபெரும் உந்து சக்தி என்பதே உண்மை. இப்போதும் சொல்வேன், எப்போதும் சொல்வேன், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் எந்த அதிகார சக்தியாலும், எந்த அராஜக சக்தியாலும், எந்த தீய சக்தியாலும், எந்த பாசிச சக்தியாலும், எந்த மற்றும் பலர் சக்தியாலும் பிரிக்கவே இயலாது. அப்படி பிரிக்க நினைக்கும் அனைத்து சக்திகளையும் மக்கள் அக்குவேறு ஆணிவேராக தனித்தனியாக பிரித்து தூக்கி வீசி எறியப் போவது உறுதி. பணத்தை மட்டுமே நம்பி தத்தம் சுய லாபங்களுக்காக அரசியல் களமாடும் எதிர்வரும் நம் தலைமுறையின் கனவுகளை அடகு வைக்க துடிக்கும் அடிமை அரசியல் சூதாடிகளின் வேறு எந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்தாலும் பிளவுவாத சக்திகளுக்கான மறைமுக அல்லது நேரடி ஆதரவாக மட்டுமே அது மாறும். ஆகவே எப்போதும் போல அடைமழையாக இந்த அரசியல் சூதாடிகளின் ஊழல், லஞ்ச கொள்ளை, பணமழை பொழிந்தாலும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று நீங்கள் அனைவரும் திருவிழா கோலம் பூண்டு விசில் புரட்சிக்கு தயாராகி குடும்பமாக சென்று வாக்களிக்க வேண்டிய எவ்வித மறு சிந்தனைக்கும் இடம் தராத ஒற்றை தேர்வாக விசில் சின்னம் மட்டுமே இருக்க வேண்டும் என உங்களை இரு கரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என விஜய் கூறியுள்ளார். வாக்கு சேகரிப்பில் தகராறு, தாவேகா நிர்வாகி மீது தாக்குதல். ராமநாதபுரம் தொகுதியில் தாவேகா சார்பில் ஷாகுல் ஹமீது போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக மாரியம்மன் கோயில் தெருவில் தாவேகா வார்டு செயலாளர் வசீகரன் வாக்கு சேகரித்து வந்தார். அப்போது அங்கு காரில் வந்த திமுகவை சேர்ந்த மூவர், இது திமுகவின் கோட்டை, இங்கு வந்து ஓட்டை கேட்கக்கூடாது என்று கூறி வசீகரனிடம் வாக்குவாதம் செய்தனர். வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. வசீகரனை மூவரும் தாக்கினர். தலையில் காயமடைந்த வசீகரன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். இது பற்றி கேள்விப்பட்டு தாவேகாவினர் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பான சூழல் உண்டானது. இச்சம்பவம் குறித்து வசீகரன் அளித்த புகாரின் பேரில் அகமது, சூர்யா, சைவத்துறை ஆகிய மூவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செந்தில் பாலாஜி தொகுதியில் புகுந்து விளையாடும் பணி, தேர்தலை ரத்து செய்ய சுயேட்சை வேட்பாளர் மனு. கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் செந்தில் பாலாஜி மற்றும் அதிமுக சார்பில் அம்மன் கே அர்ஜுனன் போட்டியிடுகின்றனர். சுயேட்சையாக பலர் களமிறங்கியுள்ளனர். கரூர் தொகுதியில் இருந்து மாறி வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஓட்டுக்கு அதிக அளவில் பணம் கொடுப்பதாக புகார்கள் எழுந்தன. குறிப்பாக கரூரில் இருந்து குண்டர்களை அழைத்து வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 முதல் 5000 வரை வழங்கப்படுவதாக அதிமுக வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். இல்லையில் திமுக சார்பில் தங்க நாணயங்கள் மற்றும் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக கூறி கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என சுயேட்சை வேட்பாளர் வேல்முருகன் மாவட்ட கலெக்டர் பவன்குமாரிடம் மனு அளித்துள்ளார். என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கலெக்டர் எதுக்கு பார்த்தீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோவை தெற்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டிடுறேன். இப்போ என்ன போன்ற ஜனநாயகத்து மேலே நம்பிக்கையை வச்சு சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு பின்னடைவு என்னென்னா, பணம் இருக்கவங்க தான் இந்த எலெக்ஷனில் நிற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க. அதை அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அவங்களே அடிச்சுக்கிறாங்க. இது சம்மந்தமாக செய்தித்தாள்லையும் வீடியோலையும் பார்த்துக்கிட்டோம். அப்போ எங்களை போல் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஜனநாயகத்து மேலேயும் தேர்தல் கமிஷன் மேலேயும் நம்பிக்கை வரணும்னா கோவை தெற்கு தொகுதியிலேயே இந்த எலெக்ஷனை ரத்து பண்ணணும், மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைக்கணும். அது மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சந்தித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் புகாரை வாங்கினார். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், நாங்கள் இந்த மாதிரி மீடியா கொடுக்கணும்னு சொன்னால், இல்லைங்க அது முடியாது, நாங்கள் வந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டு மட்டும் தான் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 3 மணி நேரமும் வெயிட் பண்ணி அதை 3 மணி நேரம் அதை ஃபோட்டோ எடுக்க கூட அவர் மறுக்கிறார். என்ன கேட்டால், இந்த தேர்தல் ரத்து பண்ணுறதை விட மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாற்றணும், அப்போ தான் கோவை மாவட்டத்தில் நேர்மையான தேர்தல் நடக்கும்னு நாங்கள் விரும்புகிறோம். என்ன போன்ற சுயேட்சை வேட்பாளர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம், மத்திய தேர்தல் ஆணையம் மனசில் வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இந்த கோவை தெற்கு தொகுதியும் இந்த தேர்தல் ரத்து பண்ணணும், இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றணும். திமுக தரப்பில் என்ன கொடுக்குறோம் கேள்வி பார்க்கல, நாங்களே கண்கூட பார்க்குறோம். தங்க காயின் கொடுக்குறாங்க, பொருள் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நாங்களே நேரடியாக பார்த்துருக்கோம்.
அதனால் தயவுசெய்து கோவை தெற்கு தொகுதியில் இந்த தேர்தலை ரத்து பண்ணி மறுபடியும் மறு தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவரையும் தேர்தல் ஆணையரை கேட்டுக்கொள்வோம். ஜனநாயகம் வெல்லணும், தேர்தல் ஆணையம் நியாயமான நடக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து கோவை தெற்கு தொகுதி தேர்தலை ரத்து பண்ணுங்கள். இதேபோன்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரும் கோவை தெற்கு தொகுதியில் திமுகவினர் ஓட்டுக்கு 5000 வரை பணம் கொடுத்து வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினர். எனவே அந்த தொகுதியில் தேர்தலை ரத்து செய்து பணம் கொடுத்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மாவட்ட கலெக்டர் பவன்குமாரிடம் மனு அளித்தனர். செந்தில் பாலாஜி தொகுதியில் ஓட்டுக்கு பணம் அநியாயம் இது அநியாயம் தேர்தலிலே அநியாயம் கைது செய் செந்தில் பாலாஜி கைது செய் 5000 ஓட்டுக்கு 5000 தேர்தல் ஆணையமே ரத்து செய் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிற இந்த தொகுதியில நேத்தைக்கு மாலை 5 மணிலிருந்து ஓட்டுக்கு 5000 ரூபாய் பணம் வெளிப்படையா வீடு வீடா எந்தவித பிரச்சனையும் இல்லாம தெளிவா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்திருக்கு. இந்த பணம் கொடுக்கிறது தெரிஞ்சும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த தேர்தல் ஆணையம் எதுக்குன்னு கேட்கிறேன். இந்த அமைச்சர் பணம் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? காவல்துறை வீடு வீடா பணம் கொடுக்கறத வேடிக்கை பார்க்குதா? எதுக்கு இந்த தேர்தல்? நியாயமா இந்த தேர்தலை ரத்து செய்யணும்.